யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில 2-3 அக்காமார் கடுமையா அழுது புலம்பி நீதி கேக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆக்கலாம் இந்த ஒரு பதாகை எல்லாம் புடிச்சு கொண்டு நீதி வேண்டும் நிக்கிறாங்க. என்னன்னு பார்க்க போனா நானும் இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு முதல் கதைச்சிருந்தேன். யாழ்ப்பாணத்துல அல்லப்பட்டின்ற இடத்துல ஒரு வாகனத்தை ஒரு பொடியன் ஒருத்தர் நிறுத்தாம போயிட்டான்னு போலீஸ் துப்பாக்கியால சுட்டு அந்த இளைஞனுடைய உயிரையே எடுத்திருந்தாங்க. அதுக்கு நீதி கேட்டுதான் அந்த குடும்பம் அழுது புலம்புறாங்க. இந்த விஷயத்துல நான் இந்த காணொலியை பார்க்கிற நீங்க யாருக்கும் பக்க சார்பு இல்லாம இதுல கொஞ்சம் உண்மையான நேர்மையான இதுக்கு முதல்ல நான் கதைச்சேன். ஆனா இன்னும் மேலதிகமாக கொஞ்சம் விஷயத்த இதுல கதைக்க இருக்குது. அந்த பொடியன் இறந்து அந்த இறுதி கிரிகைகள் அடக்கம் பண்ணும்போது பெருசா ஆக்களே இல்ல. ஆனா அந்த போராட்டத்துல இன்னும் கொஞ்சம் ஆக்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. போன உயிரை ஜனாதிபதியே நினைச்சாலும் மறுபடியும் கொண்டு வர முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த நீதியையாவது பெற்று கொடுக்கலாம்.